ஹலோ காய்ஸ், வணக்கம். நான் உங்கள் டாக் டிஜிசி. என் சேனலுக்கு புதுசாக யாரும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்திருந்தால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். எங்கடா கேமராவை தூக்கிட்டு கிளம்பிட்டானே அப்படின்னு பார்க்குறீங்க தானே? எஸ் கைஸ், தற்செயலாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் முடிச்சுட்டு கேண்டி சிட்டி டவுனுக்கு போயிருந்தேங்க. அதாவது நானும் கேண்டியில் தான் பிறந்து வளர்ந்து நான் கேண்டியில் தான் ஒர்க் பண்ணுறேன். பட் கொஞ்சம் டவுனுக்கு போயிருந்தேன். ஒரு சின்ன அலுவலாக போயிருந்தேன். ஒரு 4:30 இருக்கும். பட் எனக்கு தெரியாது அங்கே ஒரு நைட் பஸார்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஒரு எனக்கு சும்மா கேள்விப்பட்டிருக்கேன். கேண்டியில் வந்து இப்படி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க இந்த புதிய அரசாங்கத்தால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு டேட் எப்போ இருக்கும்னு எனக்கு தெரியலை. பட் நான் எதிர்ச்சியாக வந்து பார்த்தேன், கடையெல்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு 4:30 இருக்குங்க. நானும் எந்த வேலையை முடிச்சுக்கிட்டு ஒரு 5 போல் நான் அதுக்கு ஜாயின்ட் ஆகிறதுக்காக நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நிறையா கூட்டம் வந்துருந்துச்சு. அப்போ நான் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இன்னும் வந்து இருட்டாகலை. ஸோ நைட் ஆகலை. ஸோ ஆக்கள்லாம் வந்து அப்படி இருந்தாங்க. அப்போ நான் இந்த ட்ராயினர்ஸ் எல்லாம் நான் வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேசும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் வரைஞ்சி அவங்க ட்ராயிங் பண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. ஸோ அப்படியே வந்து நானும் என் அலுவலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே நைட்டாக ஆரம்பிச்சிருச்சு. நைட்டாக ஆரம்பமாகினதுலேருந்து ரொம்ப பிஸியாகவும் ஆயிடுச்சு. நான் டவுனில் நடு ரோட்டில் தாங்க கடை போட்டிருக்காங்க. ரோட்டில் செம்மையாக இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் செம்மையாக இருந்துச்சு. வந்திருந்த நிறைய பேர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருந்தாங்க. அண்ட் பர்ஃபெக்டாக செஞ்சுருந்தாங்க. அண்டு நிறையா கடைகள் போட்டிருந்தாங்க. அதாவது வந்து தேன் பார்த்திங்கன்னா தேன், நீங்கள் அந்த இது கேட்டீங்க தானே, தேன். அப்புறம் வந்து நிறைய ட்ரெஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க கடைகள். அப்புறம் வந்து செருப்பு, சப்பாத்து, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட் ஐட்டமுக்குன்னு வேறையாக போட்டிருந்தாங்க. அப்படின்னா சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரிக்கு நிறையா போட்டிருந்தாங்க. கொண்டு கூட போகலாம், டேக்அவே கூட இருந்துச்சு. ஸோ நானும் பார்த்தா முதல்ல ஸ்டார்ட்லேயே ஒரு கடை ஒன்று எனக்கு அம்பிடுச்சு. ஏன்னா ஈவினிங் டைம் நானும் ஏதாவது குடிக்கணும் போல் இருக்கும்போது அப்போ வைஃபை கூட தான் வந்திருந்தாங்க. அப்போ நான் வந்து பார்த்தேன், அங்கே எனக்கு என்னமோ டீ மாதிரி என்னமோ ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலே நான் நினச்சேன் அது ஒரு நெஸ்காஃபி மாதிரி ஒரு ஐட்டம் தான் போல் இருக்குது அப்படின்ட்டுன்னு. ஆனால் நான் அதை கிட்ட போயிட்டு அந்த அக்கா கிட்ட கேட்டு பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அது நெஸ்காஃபி இல்லை, அது வந்து மசால் டீ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ரைட், நான் ஏற்கனவே வந்து மசால் டீ மலேசியாவில் குடித்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு நான் அந்த அக்கா கிட்ட ஒரு டீ மட்டும் வாங்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அற்புதமாக இருந்துச்சுங்க. ஒரு எனர்ஜியாகவும் இருந்துச்சு. உண்மையை சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட்டாகவே டீயில் ஆரம்பித்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு அந்த டைமில், அந்த கூதலில். ஓகே, அப்போ டீயை குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் ஒவ்வொரு கடையாக என்னென்ன விற்கிறாங்க, என்னென்ன விலையில் இருக்குது அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தோம். பார்த்திங்கன்னா கைஸ், உண்மையில் கேண்டியில் இப்படி ஒரு நைட் பஸார் ஒன்று ஆரம்பித்தது இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் ரொம்ப நன்றி தான் சொல்லணும். ஏன்னா வந்து கேண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 9:30 10 ஆகக்குள்ள எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். கடைகளாக இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு இனி நிற்கிறதான் எல்லாமே. ஸோ எப்பயும் வந்து கொழும்பு மாதிரி இல்லை, கொழும்பு சிட்டி ஸ்ரீலங்காவில். ஸோ எப்பயும் பிஸியாக இருக்கட்டும். பட் அது மாதிரி கண்டியும் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாசியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்ததை இந்த அரசாங்கம் நிறைவேற்றி. கவனமாக கொண்டு போகும், பிடிச்சிட்டு போயிடுவான். டைம் ஆக க்ரௌடை பார்த்தீங்களா காய்ஸ்?
நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். அடுத்தபடியாக காய்ஸ் ஒரு ட்ரெஸ் வாங்குற மாதிரி ஒரு மூடில் தான் நாங்கள் அன்றைக்கி போயிருந்தோம் ஒரு கடைக்கு. பிகாஸ் தூரம் இருந்து வைப் கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு அழகான கவுன் ஒன்று தொங்கிட்டு இருக்குது அப்படின்ட்டுன்னு. ஸோ அதை பார்க்கலாம், அந்த விலையை கேட்டுட்டு அதை வாங்கலான்ற மூடில் தான் போனோம். பிகாஸ் எனக்கும் பிடிச்சிருந்துச்சி. நல்ல கருப்பில் ஒரு ரெட் கலர் மிக்சிங்கான ஒரு டிசைன் ஒன்று வந்துருந்துச்சு. ஸ்ரீலங்காவில் இதுக்கு சீத்தன்னு சொல்லுவாங்க, சீத்த டிசைன் அப்படின்ற மாதிரிக்கு. ஸோ அழகாக இருந்துச்சு அந்த கவுன் பார்க்க. பட் டூ மச் எக்ஸ்பென்சிவ்ங்க. आंटी मैं किए थे आंटी මේක 3000යි අපි අඩු කරලා දෙන්න මත. 2750 දාලා දෙන්න. दाल මේක කලින් එකක් තියෙනවා. හරි එකක් තියපොල්ලා තව ලස්සනයි. मैं करना है මේකේ පිටිපස්සට තියෙනවා. नवार रहते ना मटन अभी ये मेरा उम्मत डालें मटन बीफ करी அதுதான் விலங்குதே பார்த்தோம்னா சாப்பிடுவா விலை கூட அந்த கவுன் விலை கூட சீத்தை எப்படியும் அந்த இது விலை கூட பாபா எப்படியும் அது பார்க்க அப்படி இருக்கு தானே. அது கலரிங் போடுறது விலை கூட. இங்கே ஒரு சின்னவளுக்கு அழகான கவுனுங்க. அங்கே பாரு பாபா அந்த பிங்க் கலரை. வாவ் இந்த பிங்க் கலர் ரொக்காது. செம்ம தானே அது. அது நல்லா இருக்கு. நம்ம 300 2550 ரூபா. கொட்டி விட்றாங்க. அந்த பக்கம் பார்ப்போம். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. கீடெக்ஸ் தோடு செம்மையாக இருக்கு. செம்மையாக இருக்குது. மாலை கேளுங்க. அது பட்டர்ஃப்ளை நல்லா இருக்குது. அதுக்கு மேலே உள்ளது நல்லா இருக்கு. சும்மா கேளுங்க எவ்வளோன்னு. வாங்குறீங்களா? பார்த்துட்டோம். நல்லா இருக்கு. ஏன் ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஹேஷ்டேக் பார்ட் 1 மாதிரி தான் இது வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ பார்ட் 2 வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். பார்ட் 2வில் நாங்கள் என்னென்ன சாப்பிட்டோம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ பார்ட் 1 இதோடு நான் வந்து எண்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ். மறந்துடாமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இது மாதிரி மோமோ என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோஸ் அண்ட் ஃபுட் ரிவ்யூ எல்லாம் வரும். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.